தியரி டெஸ்ட்ல இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபெயில் ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த 3 சீக்ரெட் என்னங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த வீடியோ 5000+ வியூஸ் போச்சு. அதோட ஒரு 35 ஃபாலோவர்ஸும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோல சார்ஜா டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் பிளஸ் பட்ஜெட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு, போய் பார்த்துருவாங்க. அந்த வீடியோல எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ தியரி எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, அதே மாதிரி அசஸ்மெண்ட்ல என்னென்ன இருக்கும், ஃபைனல் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு சீரியஸாவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதான் இதோட பார்ட் 2 உங்களுக்காக. ஒரு சிஸ்டர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து அசஸ்மெண்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணதுல இருந்து திருப்பி 1 month வெயிட் பண்ணணும், அப்பதான் ஃபைனல் டெஸ்ட் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ நம்ம ஒன்ஸ் பாஸ் பண்ணியாச்சுனாலே அடுத்தடுத்த டெஸ்ட் நம்ம ப்ராசஸ் போய்க்கலாம். ஏன்னா நான் வந்து என்னோட டோட்டல் ப்ராசஸும் நான் 1 shotல எடுத்தங்காட்டி எனக்கு ஒரு 37 days தான் ஆச்சு. 37 daysல நான் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி லைசன்ஸ் கையில வாங்கி. இப்போ நீங்க லைசன்ஸ் எடுக்க டிசைட் பண்ணிட்டீங்க. உங்க கையில அமௌண்ட் வந்து ஒரு 1000 to 1500 dirhams நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ நேரா என்ன பண்ணுங்க, டிரைவிங் இன்ஸ்டியூட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நீங்க ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ டெஸ்ட்டுக்கு அங்கேயே வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போயிட்டு ஐ டெஸ்ட் பண்றதுக்கு 100 dirham பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஐயோட பவர் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, அது போக உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. ஐ டெஸ்ட் ரிப்போர்ட் நீங்க கையில வாங்கிட்டு அது கூட உங்களோட எமிரேட்ஸ் ஐடி காப்பி, விசா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபைல் ஓப்பன் பண்ற ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா 200 dirhams ஃபைல் ஓப்பன் பண்றோம். பிளஸ் 850 dirhams வந்து தியரிக்கும் தியரியோட டெஸ்ட்டுக்கும் நீங்க சேர்த்து பே பண்ணுவீங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தியரி கிளாஸ் வந்து ஆஃப்லைன்ல எடுக்கிறீங்களா ஆன்லைன்ல எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் எடுத்தது வந்து ஆன்லைன் தான். ஸோ என்னால ஆஃப்லைன்ல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தருவாங்க. ஆஃப்லைன் கிளாஸ்னா ஒரு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து 45 minutes வரும். 10 classes அட்டெண்ட் பண்ற மாதிரி வரும். அது 1 day 2 dayல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் எடுத்தது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 to 4 days ஆச்சு. கண்டினியூஸா என்னால பார்க்க முடியல. ஸோ வந்து ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம் அந்த மாதிரி தான் பார்த்து நான் ஒரு 3 to 4 daysல தியரி கிளாஸஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஒன்ஸ் நீங்க தியரி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டைரக்டா போய் தியரி டெஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபீஸ்ல சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு டைம் அலாட் பண்ணி தருவாங்க. அது எல்லாமே எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லயே வந்து நீங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். எந்த டேட் எந்த டைம்ல வந்து நீங்க தியரி டெஸ்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க போனீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு 10-15 கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க தியரி டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக. ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க. ஹெட்ஃபோன் காதுல மாட்டிட்டு நீங்க ஸ்கிரீன்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கொஸ்டின்ஸ் வரும், ஆன்சர்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் வரும். half an hour மேக்ஸிமம் 20 minutes to half an hour வந்து அந்த டெஸ்ட் நடக்கும். அதுல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். தியரி கிளாஸஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தியரி டெஸ்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிராஃபிக் சிம்பிள்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணணும். ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணி தரவானீங்கன்னா மட்டும்தான் உங்களால கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் டக்குன்னு பண்ண முடியும். டிராஃபிக் சிம்பிள்ஸ், ரோட் சயின்ஸ், லேர்ன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, ரவுண்ட் அபவுட் டீடைல்ஸ் இது எல்லாமே கலந்தது தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்ல வரும். டிரைவிங் இன்ஸ்டியூட்டோட தியரி புக்கை ஒரு இ-புக்கா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது போக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல எவ்வளவு கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறதும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல தியரின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓகே, இந்த புக்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு அதோட ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ஆன்லைன்ல ஒரு போர்ட்டல் இருக்கு, எல்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்கை என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களால வந்து தியரி டெஸ்ட் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த 3 சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், டெய்லி ஒரு 10 to 15 minutes தியரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதனோட டீடைல்ஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க. நம்பர் 2, டிராஃபிக் சிக்னல்ஸ் சிம்பிள்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுங்க. ஃபைன்ஸ் எங்கெங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணா அதுக்கு ஃபைன்ஸ் வரும் அப்படிங்கறத நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. நம்பர் 3, மினிமம் ஒரு 5 to 6 மோக்அப் டெஸ்ட் ஆன்லைன்ல நீங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட் பண்றீங்க இல்லையா, அதுல அச்சீவ் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா கான்ஃபிடென்ட்டா நீங்க தியரி டெஸ்ட்டுக்கு போலாம். அடுத்த பார்ட்ல பார்க்கிங் அசஸ்மெண்ட் ஃபைனல் பத்தி ஒவ்வொரு சீரிஸா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிசேகம் பண்ணுங்க. அது என்ன லிசேகம்னு கேக்குறீங்களா? லைக், ஷேர், கமெண்ட்.